ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம போன்லெஸ் ஃபிஷ்ல ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் சில்லி ஃபிஷ் எப்படி செய்ய வீடியோல பார்க்க போறோம். நிறைய பேர் இதை ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க, கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க, அசந்து போவீங்க, அட்டகாசமா இருக்கும். இப்போ வாங்க நம்ம சில்லி ஃபிஷ் எப்படி செய்யணும் பார்க்கலாம். வாங்கி கடையிலே தோலை வச்சு போன்லெஸ் பண்ணி வாங்கி இருக்கிறோம். நீங்க இந்த மாதிரி 2 கிலோ முழு மீனா சீலா கெண்டை இந்த மாதிரி துண்டு மீனா வாங்கி போன்லெஸ் பண்ணி வாங்கிக்கங்க. 2 கிலோ எடுத்தாதான் மீன் தலை முள்ளு கழிவு இதெல்லாம் போக நமக்கு 1 கிலோ கிடைக்கும். இப்போ மீன் ஃப்ரேக்கு மசாலா ரெடி பண்ணணும். அது எப்படின்னு பாருங்க. ஒரு பாத்திரத்துல போன்லெஸ் மீன் 1 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஒரு லெமன், 2 முட்டை, இதுக்கு மேல சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு 200 கிராம், மைதா மாவு 50 கிராம், கடைசியா தேவையான உப்பு போட்டு பிரட்டி ஊற வச்சுக்கலாம். இந்த மசாலா ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இந்த சில்லி ஃபிஷ்க்கு பயன்படுத்த போற குடமிளகா வெங்காயம் இதுகளை கட்ட கட்டமா விட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சில்லி சிக்கன் தான் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கனை விட அதிகமான அளவு இந்த மீனை லைக் பண்ணுவீங்க. அந்த அளவு அருமையா இருக்கும். ஃப்ரீ டைத்துல ட்ரை பண்ணி பாருங்க. கடாயை வச்சுக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டின சுத்தமான கடலெண்ணெய் 1/2 லிட்டர். எண்ணெய் சூடானதும் மசாலா மீனை போட்டு பொரிச்சுக்கலாம். நல்லா பொரியணும், இந்த மாதிரி வரணும். அவ்வளவுதான், இப்ப எடுத்துடலாம். அடுத்து ஒரு கிண்ணத்துல 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி ஊத்தி கலக்கி வச்சுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம சில்லி மீன் செய்யும் போது கடைசியா தேன் போல ஸ்ட்ரெச்சர் வரதுக்காண்டி ஊற்றுவோம். இது வித்தியாசமான சுவையை கொடுக்கும். நம்மகிட்ட இப்போ எல்லாமே ரெடியா இருக்கு. இப்போ சில்லி மீனை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அலையாத்தி கடலெண்ணெய் 50 ml. எண்ணெய் சூடானதும் பொடிசா வெட்டி வச்ச பூண்டு 4 டேபிள் ஸ்பூன், அடுத்து பொடிசா வெட்டி வச்ச இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், நல்லா வதக்கி கிள்ளி வச்ச 4 வெங்காயம், அதோட கிராஸா வெட்டின 4 பச்சை மிளகாய், ஒரு வதக்கி 2 குடமிளகாய், அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதுல போடக்கூடிய குடமிளகாய் வெங்காயம் ஓரளவு வதக்கினா போதும், அதிகமா வதக்கணும் அவசியம் இல்ல. இப்ப 3 வகையான சாசுகளை ஊத்தி கரைச்சு வச்ச மாவு பொரிச்ச மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சும்மா சுட சுட சாப்பிட்டா ஆகா அருமையான சில்லி ஃபிஷ் ரெடி. இப்ப சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 4 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 4 டேபிள் ஸ்பூன், ஒரு கிளறி சிறிதளவு தண்ணி. இப்ப கரைச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா ஹீட் ஆகணும். பொரிச்ச மீனை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பை செக் பண்ணுங்க. கடைசியா மல்லித்தலையை தூவிக்கலாம். அவ்வளவுதான், சுவையான சில்லி மீன் ரெடி. சில்லி ஃபிஷ் ரெடி ஆச்சு. வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சில்லி ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப சூப்பரா இருக்கு. மீன்ல இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.